ஸோ பிக் பாஸ் சீசன் 8ஓட பிபி கொண்டாட்டம் வந்து இப்போ ஹாட்ஸ்டாரில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளோட பிரியங்கா தான் வந்து அந்த ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஷோ ஸ்டார்ட் ஆனோடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஜே பிளாக் தானே எல்லாரையும் பாட்டை போட்டு கூப்பிடுவார். ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பிரியங்கா வந்து டிஜே பிளாக்குக்கு ஒரு என்ட்ரி ட்ராக்கை போட்டு வந்து கூப்பிட்டாங்க. ஸோ அது நல்லா இருந்துச்சு. எடுத்தோன்னே டேக் தட் சாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் வைக்கிறாங்க. நம்ம டிஜே பிளாக் வந்து ஒரு பாட்டை ப்ளே பண்ணுவாராம். அந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கு நீங்கள் அந்த சாங்கை டெடிகேட் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு அங்கே இருக்கவங்க எல்லாம் எழுதி வந்து காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோம் நம்ம ரக்கிட்ட அந்த பாட்டை போட்டோன்னே முக்கால்வாசி பேர் அங்கே சத்யா பேர் தான் சொல்கிறாங்க. அது கரெக்டு தான். அதுவும் அந்த லைன் இருக்கே, என்ன வேணால் நடக்கட்டும் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு, அது அவருக்கு ரொம்பவே ஆப்டாக தான் சூட் ஆகும். பயங்கர கூலாக தான் இருந்தார் அந்த வீட்டில் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதுக்கு நம்ம ராணவ் சொல்வார், அவர் பேண்ட்டை கிழிச்சா கூட அவர் டென்ஷன் ஆக மாட்டாருன்னு. அதை கேட்டு நம்ம முத்துக்குமரன், ஆமாம் நீங்கள் முன்னாடியே பர்மிஷன் வாங்கிட்டு அப்புறம் கிழிப்பீங்க அப்படின்வாரு. நெக்ஸ்ட் என்ன சாங் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரிமலை எப்படி பொறுக்கும் அப்படிங்கிற அந்த பாட்டை போட்டோன்னே எல்லாரும் ரஞ்சித் பேரை சொல்லுவாங்க. நம்ம சௌந்தர்யா மட்டும் மஞ்சரி அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரஞ்சித் பேரை சொன்னதுக்கு வந்து நம்ம தீபக் சூப்பராக ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பாரு. அதாவது ரஞ்சித் வந்து கேப்டனாக இருந்தப்போ ஏய் அப்படின்ட்டு அவர் கோவப்பட்டுருவார். ஆனால் அதுக்கப்புறம் அப்படி சொன்னால் நல்லா இருக்குமா கண்ணா அப்படின்னு பயங்கரமாக சமாளிச்சிருவார் அப்படின்வாரு. அண்ட் நம்ம ஆர்ஜே ஆனந்தி பார்த்தீங்கன்னா, அவர் எல்லா கோவத்தையும் அந்த சப்பாத்தி மாவில் தாங்க காட்டுவார். போட்டு குத்துன்னு குத்தி எந்த அளவுக்கு ஒரு சாஃப்டாக அதை பண்ணுவார் தெரியுமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் முடிச்சு நம்ம ரஞ்சித் சார், நீங்கள் எப்படிங்க ஃபீல் பண்ணுறீங்க எல்லாருமே உங்களை சொல்கிறப்போ அப்படின்னு கேட்டதுக்கு, அன்புக்கு கட்டுப்பட்டு அப்படி ஆயிட்டேன் அப்படின்னு அவர் ஒரு டைலாகை இப்போ கூட மாற்றாமல் அதே மாதிரி தாங்க இருக்கிறாரு. உள்ள ரஞ்சித் எப்படி இருந்தாரோ அதே மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் தான் இங்கே கொடுத்துருப்பாரு. ஸோ இப்போ நம்ம சௌந்தர்யாவை கேட்குறாங்க, எல்லாரும் ரஞ்சித்துன்னு சொன்னப்போ நீ மட்டும் ஏமா மஞ்சரியை சொன்ன அப்படின்னா, அவங்க வந்து ஏதாவது ஒரு கோவப்பட்டா பொறுக்கவே மாட்டாங்க, அதனால தான் அவங்க பேரை எழுதுனேன் அப்படின்னு. ஸோ நம்ம முத்துக்குமரன் அங்கே வந்துருவார். இவங்க எதுவுமே ஜெயிக்கலை அப்படின்னு வீட்டில் சொல்லிட்டு இருந்தாங்க. அது கிடையாது, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு எதுவுமே புரியலை. எதுவுமே புரியாமல் தான் நான் ஃபைனல் ஸ்டேஜ் வந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி ஃபைட் போகுது. அடுத்த சாங் பார்த்தீங்கன்னா ரத்த குதிப்புன்னு அந்த பாட்டை போடுறாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதில் அருண் பேரை தான் வந்து எழுதியிருக்கிறாங்க. அதில் நம்ம ஜெஃப்ரி மட்டும் பார்த்தீங்கன்னா தர்ஷா பேர் எழுதியிருப்பாரு. என்னம்மா நீங்கள் தர்ஷா பேர் எழுதிருக்கீங்க அப்படின்னா, அப்படி கிடையாதுங்க, அவங்க பண்ணுறதை பார்த்து எனக்கு ரத்த கொதிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவர் அந்த மாதிரி ஆங்கிளில் அவர் சொல்லியிருப்பாரு. அப்போ நம்ம தர்ஷா சொல்லுவாங்க, ஹலோ பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்னு இருந்தப்போ பாய்ஸ் வீட்டுக்கு போனதுலேயே நான் தான் பெஸ்ட்டாக பண்ணேன் தெரியுமா அப்படின்வாங்க. அது நானுமே அக்ரி பண்ணியிருக்கேன். ஏன்னா என் வீடியோவில் நானே அதை நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். உள்ளே போய் கரெக்டாக ஒரே நல்ல ஒத்துமையாக இருந்த அத்தனை பாய்ஸையும் வந்து பயங்கரமாக அடிச்சிக்க வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க வேலையை அவங்க கரெக்டாக தானே பண்ணியிருக்காங்க. யாருமா உனக்கு சொன்னது நீ தான் பெஸ்ட்டுன்னு கேட்டால் நம்ம ரவி அண்ணா தான் சொன்னார் அப்படின்வாங்க. அடுத்த சாங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் யார் எனக்கு எதுவும் தெரியலையே அப்படின்ட்டு ஒரு பாட்டு இருக்கும். அதில் ஒருத்தர் விடாமல் எல்லாருமே ராணுவ பேரை தான் வந்து காட்டுறாங்க. ஸோ ராணுவ கேட்குறாங்க, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றப்போ, அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும்தாங்க என்னை பற்றி தெரியலை அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைங்க பாட்டு என்னென்னா உங்களுக்கே உங்களை பற்றி தெரியலன்றது தான் பாட்டு, அதை தான் எல்லாரும் உங்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி பிரியங்கா சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தீராத விளையாட்டு பிள்ளை அப்படின்ற அந்த பாட்டு வருது. ஸோ எல்லாருமே விஜய் விஷாலை தான் வந்து காட்டுறாங்க. ஆனால் நம்ம தர்ஷிகா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டும் ராணுவன்னு எழுதுறாங்க. அது அந்த சுனிதா சும்மா இருப்பாங்களா, பக்கத்தில் தான் உட்காந்துருக்காங்க. டக்குன்னு இவங்களை பார்த்துட்டு நம்ம தர்ஷிகா மட்டும் பாருங்கள் சேஃப் கேம் விளையாடி ராணுவ பேர் எழுதியிருக்காங்க, ஆனால் அவங்க மைண்டில் இருந்த நேம் வேறு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம பிரியங்கா வந்து விஜய் விஷாலை பார்த்துட்டு இந்த விளையாட்டு எப்போ தான்ப்பா தீரும் அப்படின்னு கேட்டப்போ, அந்த விளையாட்டு முடிஞ்சிச்சுப்பா, இப்போ நான் வந்து வேறு ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம டிஜே கரெக்டாக டைமிங்காக பார்த்து புயல் காற்றுல யாராவது பொறி சாப்பிட்ருப்பாங்க, அவங்ககிட்ட போய் இந்த கதையை விடு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை ப்ளே பண்ணி விட்றாரு. அண்ட் நம்ம எடிட்டர் இருக்காங்க தெரியுமா, அந்த பிக் பாஸ் எடிட்டர், இந்த பக்கம் ஃப்ரேமில் வந்து அன்ஷிதாவும் அந்த பக்கம் ஃப்ரேமில் வந்து தர்ஷிகாவையும் காட்டுறாரு. அடுத்த பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாயாலே வடை சுடுவான் அப்படிங்கிற பாட்டை போட்டோன்னா எல்லாருமே வந்து முத்துக்குமரன் பேரை தான் சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம சௌந்தர்யா என்ன நம்ம சொல்லுவாங்க, வாயால் வடை சுடுறது எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மண்டையெல்லாம் ஓட்டையாயிருச்சு, எங்களால் யோசிக்கவே முடியல அந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்றப்போ நம்ம முத்துக்குமரன் சொல்கிறாரு, எல்லாரும் பசியில் இருக்கப்போ கரெக்டாக நான் வடையை சுட்டு விற்றுட்டேன், அது நல்ல வியாபாரம் ஆயிடுச்சு, அதுக்கு நான் என்ன பண்ணுறது. அடுத்து பார்த்தீங்கன்னா பைத்தியம் அப்படின்னு ஒரு பாட்டை போடுறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே வந்து சௌந்தர்யாவோட பேர் தான் சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம சௌந்தர்யா சூப்பராக ரெஸ்பான்ஸ் கொடுத்துருப்பாங்க, நிறைய பைத்தியத்துக்கு மத்தியில் நான் ஒரு முக்கியமான பைத்தியமாக இருந்திருக்கிறேனே அப்படின்னு நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம முத்துக்குமரனுக்காக வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அந்த ஷோலேருந்து வந்திருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டிங்கன்னா அப்படியே எனக்கு முத்துக்குமரனே வந்து நிறைய விதத்தில் பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் இருந்தது. ஒருத்தர் வின் பண்ணதுக்கு வந்து அவங்களாம் எப்படி வந்து மனசுலேருந்து சந்தோஷப்படுறாங்க அப்படிங்கிறத வந்து உங்களால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதில் முக்கியமாக வந்து அந்த தமிழ் பேச்சில் வந்து டைட்டில் வின்னர் ஒருத்தர் இருப்பார். ஸோ ஐ திங்க் ராகவேந்திரன் நினைக்கிறேன். ஸோ அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இப்போ வந்து முத்துக்குமரன் நான் போட்டியாளராக பார்க்கல, 12 வயசுலேருந்தே நாங்கள் ஒன்றா இருந்தோம், அப்போலேருந்தே எனக்கு முத்துக்குமரன் வந்து போட்டியாளர் தான். நம்ம மஞ்சரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நானும் வந்து ஆஸ் அ முத்துக்குமரனோட ஃப்ரெண்டாக நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, வெறும் பேச்சு அப்படின்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒரு மாற்றத்துக்கான பேச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டைம் வந்து நம்ம கேமரா அப்படியே திரும்பி அருணை காட்டுது. சரி ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹிப்ஹாப் தமிழா பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் வந்து விஷ் பண்ணியிருக்கிறாரு முத்துக்குமரனை.
ஸோ தீபக்காக சில வீடியோ கிளிப்ஸ்லாம் ப்ளே பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கனி தாங்க. அவர் சொன்ன விஷயம் ரொம்பவே நல்லா இருந்தது. அதாவது என்றைக்குமே தீபக் வந்து அவருக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து கேட்டது கிடையாது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்த உடனே எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி முத்துக்குமரன் ஒருத்தர் இருக்காருப்பா, அவருக்கு வந்து படத்தில் ஏதாவது நம்ம பெருசாக பண்ண கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு. முத்துக்குமரன் உண்மையாகவே லக்கி தான். அந்த வீட்டில் வந்து கரெக்டாக ஒரு உண்மையான நட்பை வந்து சம்பாரிச்சிருக்காரு அப்படின்னே நம்ம சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டிடி பேசுகிறாங்க. அவங்கள ரொம்ப நாள் கழித்து பார்க்கறதுக்கே எனக்கு வந்து பயங்கர ஹாப்பியாக இருந்தது. நானும் தீபக்குமே நிறைய ஷோஸ் ஒன்றா சேர்ந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு நாள் கூட ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு கூட ஐயோ இவர் கூட பண்ணுமா அப்படின்னு ஒரு துளி கூட நான் ஃபீல் பண்ணது கிடையாது. அந்த அளவுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸு சஞ்சீவ் தேவ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அவரை பற்றி பேசுகிறாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா அவரோட ஒய்ஃப் வராங்க. ஆனால் அவங்க நம்ம பிக் பாஸ் வீட்டிலே பார்த்துருப்போம். வேறு லெவலில் அவங்க ஃபன் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா. உள்ளே வந்தோடனே நம்ம பிரியங்கா வந்து கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் வந்து ரொம்ப மிஸ் பண்ணீங்களா அவர் இல்லாமல் அப்படின்ப்போ, யார் சொன்னா அப்படிலாம் நான் சோகமாக இருந்தேன்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு மாதத்தில் அப்படியே பழகிருச்சு. இன்னும் சொல்லப்போனால் அவர் வரப்போகிறார் அப்படின்றப்போ ஐயையோ இப்போ வரானா, எனக்கான டிவி பார்க்குற டைமு அதெல்லாம் வந்து போயிருமே அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. முத்துக்குமரனை கூப்பிட்டு, தீபக் உனக்கு அண்ணன் தானே, அடுத்து சாச்சனா உனக்கு வந்து தங்கச்சி தானே, ஸோ இப்போ இவங்க 2 பேரில் நீ யாரை சூஸ் பண்ணு, எனக்கு கரெக்டாக பதில் சொல்லு. என்னையும் வந்து எல்லாரையும் ஏமாத்துற மாதிரி இந்த பிரபஞ்சம் ஆண்டவன் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, கரெக்டாக பாயிண்ட்டாக பதில் சொல்லு அப்படின்னு இருப்போம். நம்ம முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா நான் யோசிக்காமல் சொல்லுவேன், எனக்கு தீபக் அண்ணன் தான் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லியிருப்பாரு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜு இருக்கார் பார்த்தீங்களா, பன் பட்டர் ஜாம் அந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக எல்லாருக்குமே பன் பட்டர் ஜாமை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. அதுவும் இல்லாமல் வந்து அங்கே இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ஸையும் ரோஸ்ட் பண்ணுறாரு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு முத்துக்குமரனை பார்த்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மட்டும் இந்த முத்துக்குமரன் இருந்த சீசனில் வந்திருந்தேன் அப்படின்னா அவர்கிட்ட பேசியிருக்கவே மாட்டேன். ஏன் அப்படின்னா எனக்கு தமிழ் பிடிக்கும், ஆனால் தமிழ் கிளாஸ் பிடிக்காது அப்படின்றாரு. அதுக்கப்புறம் முத்துக்குமரன் நீங்கள் வந்து டைட்டில் வின் பண்ணிட்டீங்க, இந்த விஜய் டிவியிலேருந்து ராஜு வீட்டில் பார்ட்டி மாதிரி இப்போ உங்களுக்கு வேணால் குமரன் குடில் அப்படின்ட்டு ஒரு ஷோ நடத்துகிறோம், வாங்கன்னு கூப்பிடுவாங்க, நீங்கள் பாட்டு ஓடிடுங்க அப்படின்னு இருப்பாரு. அடுத்து நம்ம தர்ஷிகாவை பார்த்து சூப்பராக ஒரு பாயிண்ட் சொல்லுவார். நீங்கள் வந்து செமையாக வந்து கேம் விளையாடிட்டு இருந்தீங்க, ஓடி வந்து பந்தை உதைக்கிறீங்க, ஆனால் பந்தை அங்கேயே இருக்குது, நீங்கள் போய் வலையில் விழுந்துட்டீங்க அப்படின்னு. அந்த லைனே வந்து செமையாக இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு கொஞ்சம் வாய்ஸை வச்சு கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி சில காமெடிஸ்லாம் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட்டு நம்ம சாச்சனாவை பார்த்துட்டு, மொதல் 24 ஹவர்ஸ்லேயே உங்களை வந்து எலிமினேட் பண்ணி அனுப்பிட்டாங்க. நான் கூட வந்து சென்ட் பேக் சாச்சனா அப்படின்னு சொல்லி உங்களுக்காக ஒரு ட்வீட்லாம் போட்டேன், ஆனால் நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறமா டக்குன்னு அந்த ட்வீட்டை டெலிட் பண்ணிட்டு அன்ஃபாலோ பண்ணிட்டேன் அப்படின்றவாரு. எப்படா நம்மளை சீசன்ஸ் அவங்கள டைட்டில் வின்னர் ஆக்குனாங்க, இத்தனை பேருக்கா நம்மளை பிடிச்சி நம்மளுக்கு ஓட் போட்டாங்க அப்படின்னு யோசித்தேன். ஆனால் அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது பிரியங்காவை பிடிக்காதவங்களும் வந்து எனக்கு ஓட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் சொல்லுவார். ஸோ கடைசியாக வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய லேடிஸ்லாம் வராங்க. என்னடா யாருக்கு வராங்க, கையில் க்ரௌன்லாம் வச்சுட்டு வராங்க. பார்த்தோன்னே அஃப்கோர்ஸ் தெரிஞ்சிருச்சு க்ரௌன் அப்படின்னா கண்டிப்பாக ஜாக்லின்காக தான் இருக்கும்னு. ஸோ அதே மாதிரி ஜாக்லினை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து வின்னர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேக் போட்டுட்டு அண்ட் அதே மாதிரி க்ரௌன் எல்லாமே போட்டு எங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு பயங்கரமான இன்ஸ்பிரேஷன், அதுவும் கடைசியில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஓட் பண்ண மக்களுக்காக நான் ஓடுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடுனீங்க. டே 1லேருந்து நீங்கள் ஏதாவது இந்த கேமுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணீங்க. அதெல்லாமே எங்களுக்கு ரொம்ப ப்ரவுட் மூமெண்ட்டாக இருந்தது. ஸோ ஜாக்லினுமே அதான் சொல்லியிருப்பாங்க. அதாவது நான் டைட்டில் வின் பண்ணால் கண்டிப்பாக சந்தோஷப்பட்டிருப்பேன். பட் இருந்தாலும் இந்த 2 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்தப்போ ரொம்பவே வந்து ஹார்ட் பிரேக் ஆகி தான் இருந்தேன். ஆனால் ஒரு 2-3 நிமிஷத்தில் இவங்கெல்லாம் எப்படி நினைக்கிறாங்க, எனக்காக அழுகுறாங்க, அதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு வந்து மைண்ட் மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்ட்டாக இருந்ததுங்க. ஸோ இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் நடந்திருக்கு. ஸோ பிரியங்கா கடைசியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இத்தனை கண்டஸ்டன்ட் இருக்காங்க, நான் ஒரே வாரத்தில் எல்லாத்தையும் பேசி முடிக்க முடியாது, ஸோ நெக்ஸ்ட் வீக்கு நாங்கள் இதை கண்டினியூ பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான், இந்த எபிசோடு இதோட முடிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பிக் பாஸ் கொண்டாட்டம் இந்த பர்டிகுலர் எபிசோடை நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா, இல்லைங்க போர் அடிச்சிச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.